அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவை தனது சுப பார்வையினால் தோஷத்தை குறைக்கிறது. இந்த மாதத்தின் விசேஷ நன்மையாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால வருமானத்துக்கு குறைவு இருக்காது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும். விவாக முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிற்பாடு நல்ல வரன் அமையும். மனமாகி உள்ள பெண்மணிகள் குழந்தை பாக்கியத்திற்கு ஏற்ற மாதம்தான். அடுத்தது உத்தியோகம். கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மேலதிகாரிகள் கண்டிப்பு குறையா. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு பணியாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா முயற்சி எளிதில் வெற்றி பெறும். புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதம்தான். அடுத்தது தொழில் வியாபாரம். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனக்காரகன் சனி பகவானை பார்க்கறதுனால தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி மனதில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய விற்பனை கிளைகளை திறக்கிறதுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளன. நிதி நிறுவனங்களில் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரும் யோகம் அமைந்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடலாம். லாபம் கிடைக்கும். அடுத்தது கலைத்துறையினர். சென்ற சில மாதங்களாகவே ஏற்பட்டிருந்த பின்னடைவு இந்த மாதத்தில் நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாடு போயிட்டு அங்கு பல கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். மக்களிடையே புகழ் ஓங்கும். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் லாபகரமான மாதம் இது. காரணம், ஜீவனக்காரகனான சனி பகவான் குரு பகவான் பார்க்கிறதே ஆகும். குரு பார்க்கில் கோடி தோஷம் விலகும், செல்வம் சேரும் என விவரிக்குது. பூர்வ பராச்சாரியம் என்னும் புகழ்பெற்ற புராதன ஜோதிட நூல். இந்நூலை இயற்றியது பராசரர் என்னும் மகரிஷி ஆவார் என்று நம்பப்படுது. அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு பூரண ஆதிக்கம் பெற்றுள்ள சுக்கிரன் ஓரளவே இந்த மாதம் சுபபலம் பெற்றுள்ளதால் அரசியல் துறையினருக்கு அளவோடு தான் நன்மைகள் ஏற்படும். மேல்மட்ட தலைவர்களுடன் பழகிறதுல எச்சரிக்கை வேணும். அடுத்தது மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் ஆர்வம் மிகும். படித்தவற்றை தேர்வில் திறம்பட எழுதும் திறன் ஓங்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதி உதவி கிடைக்கும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவர்களுக்கு தாய் மற்றும் தந்தையர் பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பமும் அமையும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் ஜென்மராசியில் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். வெயில் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்படும். இருப்பினும் விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும் என கிரக நிலைகள் உறுதியளிக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளன. அடுத்தது பெண்மணிகள். சப்தமஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை அமைந்திருக்கிறதுனால
கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடாது. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியருடன் தங்கள் சொந்த பிரச்சனைகளை வெளியிட வேணாம். எந்த தருணமாக இருந்துச்சுன்னா எந்தெந்த விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்தும் கால கண்ணாடி ஜோதிடமாகும். அறிவுரை: ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் வெயிலில் அலைய வேணாம். உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்பு ஏற்படக்கூடும். பரிகாரம் சனிக்கிழமையில் பகல் உணவு ஒரு பொழுது மட்டுமே நீங்கள் சாப்பிடணும். இரவில் உபவாசம் இருப்பது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் அடியோடு போக்கிவிட. இரவில் உபவாசம் இருக்க இயலாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். தினந்தோறும் ஒரு சர்க்கமாவது ஸ்ரீ சுந்தரகாண்டம் பாராயணம் செய்கிறது நல்ல பலனை அளிக்கும். இது சர்வதோஷ பரிகார சக்தி வாய்ந்தது என மிக புராதன பரிகார ரத்னம் என்னும் நூல் கூறுதுங்க.